வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 2024 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொஷின் பேப்பர் கொஷின் நம்பர் 18 உங்களுக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 4 மெட்டீரியல்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு ஃபார்மேட் தான். ஆல்ரெடி நான் எடுத்து எழுதிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் இன்ஃபர்மேஷனில் ஆரம்பிக்கணும். அதில் எதை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பர்ச்சேசஸ். ஓகே, அடுத்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் தனித்தனியாக தெரிஞ்சிடும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? கன்சம்ஷன், எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ 4 மெட்டீரியலுக்கும் எடுத்து எழுதிக்கிறேன். 1,20,000, 44,000, 13,200, 36,000. ஓகே, நமக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன். க்ளோசிங் ஸ்டாக் 20,000, 8,000, 28,000. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 20,000, 8,000, 28,000. அடுத்து மெட்டீரியல் டிக்கு பார்த்தீங்கன்னா 4,000 எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1,40,000 யூனிட்ஸ், 44,000 + 8,000, 52,000. ஓகேவா? அடுத்து 13,200ஓட 28,000 ஆட் பண்ணுங்கள், 41,200, 40,000 ஆட் பண்ணியாச்சா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 16,000, 6,000 இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். 16,000, 6,000 எல்லாமே ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். 1,40,000லேருந்து 16,000 மைனஸ் பண்ணால் 1,24,000, 46,000. அடுத்து 17,200 மைனஸ் பண்ணிங்கன்னா 38,000 கிடைக்கும். ஓகேவா? 40,000லேருந்து 2,000 மைனஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு பர்ச்சேசஸ் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ ப்ரைஸ் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0.25, 0.05, 0.15, 0.10 அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டால் பெர் யூனிட்டால் மல்டிப்ளை பண்ணால் 31,000, 2,300, 2,580 and 3,800. ஓகேவா? இப்போ மொத்த டோட்டல் எவ்வளோ பட்ஜெட்னு நீங்கள் இதெல்லாமே ஆட் பண்ணினா உங்களுக்கு 39,680 டோட்டல். ஓகேவா? இதுதான் பட்ஜெட் பர்ச்சேஸ், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான பட்ஜெட்டு. இதே போல் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் இதே போல் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் எஸ்டிமேட்டட் சேல்ஸில் ஆரம்பிப்போம். க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ப்ராப்ளமும் இதே மெத்தட் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் ரெண்டும் நீங்கள் 5 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போட்டு பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.